வெல்கம் டு டிவி ப்ரொடக்ஷன்ஸ். இன்றைக்கி நாங்கள் விக்டோரியா காரில் ஒரு டேஷ் கேம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்துட்டு விக்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு. தேவானந்த், இந்த கேமரா எதுக்கு நீங்கள் வாங்கினீங்க ஸ்பெசிஃபிக்காக? நம்ம ஆக்சுவலி நிறைய ட்ராவல் விளாக்ஸ் அப்புறம் ட்ராவலிங்லாம் பண்ணுறதுனால இன்ஸ்டா 360 கேமரா வச்சு ஷூட் பண்ணாலும் நிறைய மூமெண்ட்ஸ் வந்து நமக்கு மிஸ் ஆகிடுது. டேஷ் கேம்ன்றது எப்பவுமே காரில் வந்து ரன் ஆகிட்டே தான் இருக்கும் நம்மளோட த்ரூ அவுட் தி ட்ராவல். அதனால வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கேமரா இருந்துச்சுன்னா நம்மளுடைய வீடியோஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணும்போது இந்த கேமரா வந்தது. ஏன்னா இது 4Kல ஷூட் பண்ணுது. அடுத்து இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னாக்கா இது ரியர் கேமராவும் இருக்குது. பட் அது வந்து 1080p தான். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 1080pயில் நம்ம பின்னாடி நம்ம காருக்கு பின்னாடி இப்போ ஒரு பிரிட்ஜெல்லாம் நம்ம பாஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் சூப்பராக இருக்கும், பேக்கில் ஒரு ஃபீல் வரும். அது எல்லாத்தையும் நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால சரி இதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன். குட் ஆப்ஷன். டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி இருக்கிற டிராஃபிக் கண்டிஷனில் எனி ஒன் ஹூ இஸ் கோயிங் டு டிரைவ் இன் த ரோட் மஸ்ட் ஹேவ் அ டேஷ் கேம். அதில் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சினிமேட்டிக்காகவும் யோசிக்கிறீங்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்பெசிஃபிக்ஸ் பார்த்தா நல்லா இருக்குது. இது வந்துட்டு இட் கம்ஸ் வித் டியூவல் கேமரா, ஃப்ரண்ட் வந்துட்டு 4K, பேக் 1080p, சோனி சென்சார் இருக்குது, அதாவது IMX675, ஸ்டார்ஸ் 2, 5G வைஃபை இருக்குது, GPS கூட பில்ட்-இன்னாக இருக்குது. ஸோ இட் வில் கிவ் யூ ஜியோ டேகிங், தட்ஸ் குட். சப்போர்ட்ஸ் அப் டு 1 TB மைக்ரோ SD கார்டு, தட்ஸ் அ குட் ஒன். இன்னொரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் மெமரி கார்டு வாங்கும்போது ஹை என்டூரன்ஸ் மெமரி கார்டுன்னு இருக்குது, அதை வாங்கி போடுங்க. ஏன்னா அடிக்கடி ரீட் ரைட் பண்ணும்போது நிறைய மெமரி கார்ட்ஸ் ஃபெயில் பண்ணும். அப்படிங்கும்போது ஹை என்டூரன்ஸ் கார்டு போட்டிங்கன்னா இட் வில் லாஸ்ட் லாங்கர். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் இன்ஸ்டாலேஷன். ஓகே, 128 GB. யூசர் மேனுவல் என்னப்பா நல்லாவே கொடுத்துருக்கான். ஓகே, இதுதான் நம்மளுடைய. எனக்கு பில்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு வெரி சாலிட் பில்டு, ரியலி நைஸ். ஐ திங்க் வெதர் ரெசிஸ்டன்ஸ்க்காக கொஞ்சம் நல்லா செஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இது இருக்கட்டும். ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இது ரியர் கேமரா, அதோடைய பில்ட் குவாலிட்டியும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, தட்ஸ் நைஸ். இங்கே வச்சுருவோம். செக்ஷன் கப்பு மவுண்ட் பண்ணுறதுக்கு, தட்ஸ் நைஸ். ஓகே, இருக்கட்டும். ஓகே, சிகார் லைட்டில் 12 வோல்ட்டில் போட்டுக்கிறதுக்கு, which is good. இதுதான் என்னுடைய ஃபேவரட் தேவானந்த். எனக்கு வந்து செக்ஷன் கப்பில் போடுறது அவ்வளோ ஃபேன் கிடையாது நான். ஓகே, ஏன்னா சம்டைம்ஸ் ஓவர் ஹீட் பண்ணும்போது இது கலண்டு விடுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதும் விழுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு அதை விட இது பெட்டர். பட் உங்கள் சாய்ஸ் என்னவோ, ஐ வில் கன்வின்ஸ் யூ. இல்லைன்னா நம்ம இதுக்கே போகலாம். பட் ஐ வில் சி. ஓகே, ஓகே. என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஒரு 10 feet இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேபிள்ஸ் எல்லாம் இருக்குது. பேசிக் ப்ரையிங் டூல்ஸும் இருக்குது. கிளாஸை க்ளீன் பண்ணுறதுக்கு வைப்ஸும் இருக்குது, அதாவது வெட் வைப்ஸ். நம்ம ஃபோன்லாம் வருமே அது மாதிரி ஃபோன் கிளாஸ் அந்த இது போடும்போது அதுவும் இருக்குது. தட்ஸ் குட். ஓகே, ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பழைய டேஷ் கேமை கழட்டிட்டு இந்த இடத்துல புது டேஷ் கேமை இந்த லொக்கேஷனில் போடுறோமா என்னங்கிறத ஆங்கிள் பண்ணி பார்த்துட்டு போடுவோம். இது ஹை என்டூரன்ஸ் கார்டு இல்லை, இது ஹை என்டூரன்ஸ் கிடையாது. இது நார்மல் கார்டு தான். நீங்கள் ஹை என்டூரன்ஸ் வாங்கி போட்டுக்கோங்க. ஓகே. ஆக்ஷன் கேமராஸ் லைக் GoPro Insta 360 சார்ஜ் பண்ணுறதுக்காக டைரெக்டாக ஒரு USB-C டைப் கேபிளை ஃபியூஸில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கேபிளில் இந்த கேமராவை இப்போ கனெக்ட் பண்ணுறோம். நான் என்னுடைய டேஷ் கேமராவை 24 hours ரன் பண்ணுற மாதிரி ஃபியூஸில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன் இந்த கேமராவை நாங்கள் அப்படி கனெக்ட் பண்ணல அப்படின்ற ரீசனை முத்து இந்த வீடியோட கடைசியில் சொல்லுவார். ஃப்ரண்ட் பண்ணியாச்சு. இப்போது ரியர் கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு Type-C to Type-C கேபிள் இருக்குது. இதில் சரி, இது அப்படியே இருக்கட்டும் போதும். எனக்கு நான் என்ன பண்ணுவேன், இதுக்கு பின்னாடி வழியாக தான் போவேன். யூஸ்வலாக வந்து இன்னொரு விஷயம் செய்வாங்க, நான் பண்ணலை. பட் ஆல்வேஸ் டிஸ்கனெக்ட் த பேட்ரி பிஃபோர் யூ ப்ளே அரவுண்ட் வித் யுவர் பவர் லைன்ஸ். ஏன்னா எப்போவுமே வந்துட்டு கனெக்ஷனில் இருக்கும்போது ஏர்பேக் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ்.
கட்டாயம் அழுதணும். ரத்த கண்ணீர் விடுங்க. அதே தான். இதைத்தான் எதிர்பார்த்தேன். பட் ரொம்ப ஓவர் ரியாக்ஷன் பண்ணுறீங்க. சரியில்லை. கொடுத்த காசுக்கு நடிங்கப்பா. கொடுக்காத காசுக்கெலாம் நடிக்கிறீங்க. இது வந்து ஒரு ஸ்டெடி ஸ்டீல் ராடு மாதிரி. ஸோ ஸ்டிஃபாக உள்ளே போகும். பெண்டெல்லாம் ஆகாதா? பெண்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். இதை பாருங்க, அப்படியே போயிட்டே இருக்கும். வயர்னால் போகாது. தலைவர் வந்து பண்ணார்னாக்கா வேற லெவல். இப்படி தான் போவீங்க. ஸோ இன்னும் நிறைய கிளாஸ் கிட்ட போகுது. ரைட், இப்போ எப்படி தெரியுது? இப்போ தெரியுது. ஓகே, பட் ஐ திங்க் கிளாஸ் தான் பெட்டராக இருந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ கிளாஸ்லேயே போட்டலாம். விடுங்க, அவ்வளோதானே. சில்லி பெல்ல எக்ஸ்ட்ராலாம் பின்னாடியே வச்சிடுறேன். லூஸாகவே இருக்கட்டும். டை பண்ணி எல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே பண்ணலன்ட்டு ஒரு ஃபீலாக இருந்தீங்கன்னா ஒரு தட்டு இங்கே வாங்க, இங்கே தட்டு. ஒரு கடைசியில் நான் பண்ணேன். இப்போ நீங்கள் தான் பண்ணீங்க. இவ்வளோ நீங்கள் தான் பண்ணீங்க தெரியுமா? நான் பண்ணவே இல்லை. முக்கியமான ஒரு பார்ட்ஸ் போடலை. நீங்கள் போட்டுருங்க. இதையும் போட்டுருங்க. இதை வந்து இங்கே இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ணல. இதை பண்ணி சரியா, இது நல்ல ஐடியா. நான் தான் இது மட்டும் ஒரு குறை இருக்குது. ஆமாம் கரெக்ட். எவ்ரிதிங் இஸ் கிளியர்ட். இதுவும் நல்லா இருக்கு. தெரியுதா? ஏதாவது இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கு. தெரியுது. ஓகே, இப்போ ஃபுல்லாக இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு. ரெக்கார்டிங் செக்கும் பண்ணியாச்சு. எல்லாமே ஓகேவாக இருக்குது. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஹார்ட் ஒயர் பண்ணுறது பெட்டர். சம்டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்டலாக ப்ளக்கை கழட்டி விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மாதிரி எனக்கு நடந்திருக்கு. அதனால் சொல்கிறேன். ஸோ ஹார்ட் ஒயர் பண்ணினோன்னா இட் வில் பி சாலிட்லி கனெக்டட். இட் வில் ஆல்வேஸ் பி ரெக்கார்டிங். சிச்சுவேஷன் ஆக்சிடென்ட் நடக்கும்போது தான் ரெக்கார்டிங்கன்னு தேடும்போது தான் தெரியும் ரெக்கார்டே ஆகலை அப்படின்ட்டு. அந்த சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பெட்டர் டு ஹேவ் அ ஹார்ட் ஒயர் பண்ணும்போது சொல்லுங்கள். I'll do it. ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி இந்த கேமராவை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு காரில் இந்த பேனல்ஸ் எல்லாம் கழட்டி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இல்லை. அதனால் தலைவருக்கு ஃபோன் பண்ணி, தலைவரே நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். நான் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் பண்ண அவர் பக்கத்தில் இருப்பார் அப்படின்னு பார்த்தா A to Z அவரே வந்து சூப்பராக இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாரு. நான்லாம் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேமராவில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னாக்கா, இதுக்கு வந்து CPL ஃபில்டர் கிடைக்கும். அந்த ஃபில்டர் இப்போ நான் ஆர்டர் பண்ணோம். ஏன்னா நம்ம வீடியோஸ்லாம் எடுக்கிறதுனால அந்த ட்ரைவ் பண்ணும்போது ஸ்கையோட டெக்ஸ்சர், அது மட்டும் இல்லாமல் அந்த விண்ட்ஷீல்ட்லேருந்து நம்ம வந்து கேமரா எடுக்கும்போது அந்த ரிஃப்ளெக்ஷன் நம்ம கேமராவில் தெரியும். அதுவுமே ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருந்தது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் மாடலில் CPL ஃபில்டர் போடலாம் அப்படின்றதுனால நமக்கு கிளார் இருக்காது. ஸோ இது சூப்பரான கேமரா அப்படி டிசைட் பண்ணி தான் இதை வாங்கினோம். ஸோ நான் இந்த CPL ஹார்ட்வேர் ஆர்டர் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் நம்ம தலைவர்கிட்ட வந்து குருநாதரே அப்படின்னு வந்தால் மாட்டி கொடுத்துருவாரு. அதெல்லாம் தாராளமாக மாட்டி கொடுப்போம். உங்களுக்கும் இந்த டேஷ் கேம் வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராடக்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.